வண்டியினுடைய ஒட்டுமொத்த தொகுதியினுடைய நிர்வாகத்தை நிலவரத்தையும் நான் அறிந்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. காரணம், தளபதியினுடைய ஆட்சி மக்களது மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக இந்த பகுதியிலே கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள், கழகத்தினுடைய செயல் வீரர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் இவர்களெல்லாம் பல்வேறு திக்குகளில் இருந்து ஆற்றுகிறார்கள். அவர்களெல்லாம் பல தேர்தலை கண்டவர்கள். அதே போன்று இங்கே முக்கியமான பொறுப்பேற்று நடத்துகிற அருமை நண்பர் பொன்முடி அவர்கள் இதே தேர்தலில் பல களம் கண்டவர். அவர் இவர்கள் எல்லாம் ஒரு நிலையை அழித்து போகிறார். இன்றைக்கு ஜெகத் ரட்சகன் அவரும் இந்த பணியாற்றுகிறவர்களோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்முறை வகுத்து வெற்றி பெறுகிற வாய்ப்புக்குரிய வழிவகைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது மகத்தான வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. பாமக ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தகராறு செஞ்சவர்கள் தான் தகவல் வருது. நேற்று பார்த்தீங்கன்னா திமுக தாக்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அவர்களுக்கு யார் யாருக்கு எந்த தொழில் தெரியுமோ அந்த தொழில் தான் செய்வார்கள். ஆகையினால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தாக்குகிறவர்களெல்லாம் தாங்குகிற சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்க தடுப்போம், நாங்க சொல்லிட்டே இருக்கோம். கட்டப்படும் அதெல்லாம் பெரிய மனுஷன் அவர் பதில் சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.